ஆயால் மே 23rd and 24th நியூஸ் பார்ப்போம். முதல் நியூஸ் என்னென்னா பயோ மைனிங் ப்ராஜெக்ட். ஸோ சென்னையில் வந்து பார்த்தோம்னா பயோ மைனிங் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் மூலமாக வந்து பார்த்தோம்னா இங்கே டன்னாக வந்து பார்த்தோம் குப்பை வந்து சேர்ந்துருக்கு. எங்கன்னா பெருங்குடி, கொடுங்கியூர் அங்கெல்லாம் அதை வந்து பார்த்தோம்னா அந்த குப்பையை வந்து பார்த்தோம்னா க்ளீன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வளத்தை வந்து எடுக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட்டு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 6300 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் குப்பை வந்து பார்த்தோம்னா உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, மக்கள் வந்து பார்த்தோம்னா வேஸ்ட்டாக வந்து வெளியே போடுறாங்க. இது எல்லாமே என்ன ஆகுது, இந்த 6300 குப்பையை வந்து பார்த்தோம்னா லேண்ட்ஃபில்லுக்கு போகுது. ஓகேவா, கொடுங்கியூர், பெருங்குடி போன்ற ஊரில் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய குப்பை மலைகளாக இருக்குது. அந்த மலைகள் எல்லாத்துமே குப்பையை வந்து கொட்டுறாங்க. இது வந்து இப்போ காலங்காலமாக பண்ணி குப்பையை கொட்டி பெரிய பெரிய மலை மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் க்ளீன் பண்ணி மொத்தமாக வந்து பார்த்து இந்த குப்பையெல்லாம் எடுக்கணுன்றதுக்காக சென்னை கார்ப்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயோ மைனிங் என்ற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடைமுறைப்படுத்துறது மூலமாக 100 ஏக்கர் குப்பை கிடங்கு வந்து பார்த்தோம்னா மறுபடியும் புதுப்பிச்சுட்டாங்க. அங்கேருந்து குப்பையெல்லாம் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது வந்து பார்த்தோம் இன்னும் 225 ஏக்கர் வந்து இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் 100 ஏக்கரை வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த பயோ மைனிங் டெக்னிக் மூலமாக வந்து குப்பையை வந்து எடுத்துட்டாங்க. அது என்ன பயோ மைனிங், அதில் என்ன இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி மலையாக இருக்கக்கூடிய குப்பையை இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, நம்ம டீட்டெயிலாக இந்த பிக்சரில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மலையாக இருக்கக்கூடிய குப்பையை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இதில் வந்து பார்த்தோம்னா சாண்டு, இதில் சில்ட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பிரித்து இந்த மக்கும் குப்பை இருக்குல்ல, இந்த மக்கும் குப்பையை என்ன பண்ண போகிறாங்கன்னா லிவிங் ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தை பயன்படுத்தி அந்த குப்பையை வந்து சீக்கிரமாக மக்க வைக்கிறாங்க. இந்த மக்காத குப்பை இருக்குது, அதில் என்ன இருக்கும், மோஸ்ட்லி மெட்டல்ஸ் இருக்கும், நான் மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா தனித்தனியாக பிரித்து ரீசைக்கிளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதை வந்து பார்த்தோம்னா ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மலையாக இந்த குப்பையை உடைச்சி தனித்தனியாக பிரித்து அந்த குப்பை கிடங்கே வந்து பார்த்தோம்னா காணாமல் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா பயோ மைனிங் டெக்னிக். இந்த டெக்னிக் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, 100 ஏக்கர் நிலம் வந்து பார்த்தோம்னா குப்பை மேட்லேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா நிறைய மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸு இதெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா வேகமாக குறைச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தா சென்னையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ எங்கன்னா பெருங்குடி, கொடுங்கியூர். ஸோ இதுதான் அந்த சைட்டில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிக்சர். ஓகேவா, இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா பப்ளிக் பார்ட்னர்ஷிப் முறையில் வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த பயோ மைனிங் டெக்னிக் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸ். சரி, நம்ம ரெண்டாவது நியூஸ் பார்ப்போம். ஸோ ரெண்டாவது நியூஸு பிக்சரை வச்சு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான நியூஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேவா, அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 போர்ட்டல், ஓகேங்களா, ஒரு ஆப்பு, ஒரு டேஷ்போர்ட், இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. யாருக்காகனா இங்கே இருக்கக்கூடிய எல்டர்லி பீப்புள், வயது முதிர்ந்த மக்களுக்காக வந்து பார்த்தோம்னா இந்த 2 டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ஒன்று பேர் வந்து ஜீவன் அப்படின்னா என்ன, ரெண்டாவது இது என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து பார்த்தா ஜீவன். ஸோ ஜீவன்னா என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த மக்களுக்கு, ஸோ அவங்களோட சேஃப்டிக்காக, ஓகே, ஒரு எமர்ஜென்சினா ஒரு கால் பண்ணணும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது, டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு. ஒரு பக்கம் வந்து பார்த்தா கவர்மெண்ட்டில் இங்கே இந்த மாதிரி வயது முதிர்ந்தவர் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு என்ன ஸ்கீம் இருக்குது. ஸோ சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் எங்கெங்கே இருக்குது, பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த முதியோர் ஹோம்ஸ் எங்கே இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த ஆப்பில் வந்து இருக்கும். முழுக்க டிஜிட்டலி வந்து பார்த்தோம்னா இந்த சீனியர் சிட்டிசனை எம்பவர் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம்னா இதோட நோக்கம். ஸோ ஜாயிண்ட் எல்டர்லி எம்பவர்மெண்ட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஸோ எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக அசிஸ்டன்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டில் வெளியிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு டேஷ்போர்ட், ஓகேங்களா, சட்டாயு. ஓகேவா, இந்த டேஷ்போர்ட்டில் என்ன இருக்குது, இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா சீனியர் ஹோலிஸ்டிக் கேர் அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரைனிங் ஃபார் அவர் யூட்டிலிட்டி. இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய ஹோம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தோம்னா அங்கங்கே வந்து பார்த்தோம்னா ஹோம்ஸ்லாம் இருக்கும், என்ஜிஓ வந்து நடத்துவாங்க, காப்பகம் மாதிரி. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு போர்ட்டல், யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த சீனியர் சிட்டிசனை பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு போர்ட்டல் உருவாக்கியிருக்காங்க. அது இந்த சட்டாயு. இதில் வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ் கேர் கிவர், யார் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த ஹோமில் வந்து பார்த்தோம்னா 100 பேர் சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நோய், ஓகேங்களா, அவங்க எப்படி இருக்காங்க,
அவங்களுக்கு எப்படி கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பற்றி இந்த இருக்கும். இந்த 2 இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரே கிளியராக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஒன்று வந்து ஜீவன், ஒன்று சட்டாயு, ஒன்று ஆப்பு, ஒன்று டேஷ்போர்ட். இது 2மே வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்காக விட்டுருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன்ன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. இது 2021 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன? இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்க மக்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஓகேங்களா? நிறைய டேட்டாஸ் நமக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட், நிறைய ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் இருக்கணும். இந்ததுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். முழுக்க இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தை ஆன்லைனில் கொண்டு வரணும். ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் தான் வாங்கணும்னு இல்லை, ஆன்லைனில் நம்மளால் வாங்க முடியும். ஓகேங்களா? அந்த ஓபி சீட்லாம் வந்து ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஹெல்த் டேட்டாஸ், அவங்க எந்த மாத்திரை யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருக்கும். இதை வந்து பார்த்தோம்னா 2021 லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா என்ன டேட்டாஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது மொத்தம் முக்கியமாக 5 விதமான டேட்டாஸ் வந்து காம்போனன்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்பர். இதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோன்னு வச்சுங்க, ஆதார் கார்டை வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா 14 டிஜிட் நம்பர் வந்துடும். இதுதான் நம்மளோட நம்பர். இந்த நம்பரை பயன்படுத்தணும்னா இந்த நம்பர் போடுறது மூலமாக நமக்கு என்ன ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், நமக்கு என்ன மாதிரி வியாதி இருக்குது, நம்மளோட என்ன மாத்திரை பயன்படுத்துகிறோம், எல்லாமே அதில் இருக்கும். 2வது வந்து பார்த்தோம்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஓகே, ஒவ்வொரு டாக்டரும் வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா முழுக்க எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க அதை பற்றி இருக்கும். 2வது ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தா இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது பற்றி. அடுத்து ஒரு பர்சனல் டேட்டாஸ். இதில் தான் வந்து பார்த்தோம்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கும். ஸோ ஒன்று வந்து கடைசியாக வந்து பார்த்தோம்னா யூனிஃபைடு, எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதோட காம்போனன்ட். இப்போ என்ன நியூஸ்னால் 100 கோடி பேர், ஓகேங்களா, 100 crore ஹெல்த் ரெக்கார்டு வந்து பார்த்தோம்னா உருவாகிருக்கு, லிங்க் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 100 கோடி பேர் வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கான நம்பர் வாங்கி அவங்களோட ஹெல்த் கேர் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டெல்லாம் ஆன்லைன்லேயே வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ரிப்போர்ட்னா லேப் ரிப்போர்ட், ஸோ பிளட் டெஸ்ட்டு, மற்ற டெஸ்ட் எடுக்கக்கூடிய லேப் ரிப்போர்ட்டு, டிஸ்சார்ஜ் சம்மரி, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வரோன்னா அவங்க கொடுக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் சம்மரி, ப்ரிஸ்கிரிப்ஷனு, டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கடுத்து இன்சூரன்ஸு, பில்லிங், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆன்லைன்லேயே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஆயுஷ்மான் டிஜிட்டல் பாரத் ஸ்கீம் கீழே இணைஞ்சிட்டோம்னா போதும். இது வந்து பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே, நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி கீழே வரக்கூடியது. மொத்தம் 100 கோடி பேர் வந்து பார்த்தோம்னா இந்த டிஜிட்டல் ரெக்கார்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் 100 கோடின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் அந்த ஸ்கீமை பற்றி. இது 2021 வந்த ஸ்கீம். ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து நம்ம அடிக்கடி பார்த்து தான் இருக்கோம். ஓகேவா? இந்த அலைன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2023 இந்தியா தான் இந்த அலைன்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய பிக் கேட், ஓகே, பெரும் பூனைகள் சொல்லுவோம். மொத்தம் வந்து 7 இருக்குது. இந்த 7 வந்து பார்த்தோம்னா பாதுகாக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இவங்க தான் வந்து டாப் ப்ரெடேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா கீழே வந்து கிராஸு, மேலே வந்து பார்த்தோம்னா அந்த சைக்கிளில் வந்து பார்த்தோம்னா டாப்பில் இருக்கவங்க இவங்க தான். ஸோ இவங்கெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த எக்கோ சிஸ்டமே கரெக்டாக இருக்கும். அதனால் இவங்களை வந்து பாதுகாக்கணும், இந்த 7 பூனைகள் வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக நம்மளோட பிஎம் வந்து பார்த்தோம்னா 2023 பிக் கேட் அலைன்ஸ்ன்ற அலைன்ஸை வந்து உருவாக்கினார். இந்த 7 கேட் பூனைகள், ஓகே, இந்த கேட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் அவங்க வந்து இதில் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தா 25 பேர் மெம்பராக இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 26வது மெம்பர் வந்து பார்த்தோம்னா சவுதி அரேபியா வந்து பார்த்தா 26வது மெம்பராக வந்து பார்த்தோம்னா இந்த பிக் கேட் அலைன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸு. இது தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த பிக் கேட் அலைன்ஸோட முதல் சம்மிட், ஃபஸ்ட்டு சம்மிட் வந்து பார்த்தோம்னா ஜூன் மாதம் 1-2, ஓகேங்களா, டெல்லியில் நடக்க போகுது. மொத்தம் என்ன இந்த 7 பிக் கேட்ன்றதை பார்த்து வச்சுங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா புலி, லயன், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், சீட்டா, ஜாகுவர், பூமா. ஸோ மொத்தம் இந்த 7 இந்தியாவில் வந்து இப்போ 5 இருக்குது. சிறுத்தையோடு சேர்த்து இந்தியாவில் வந்து 5 இருக்குது. நம்ம எங்கே எது இல்லைன்னா நம்மக்கிட்ட ஜாகுவார் இல்லை, பூமா இல்லை. ஓகே, அது வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த சம்மிட் வந்து பார்த்தோம்னா நமக்கு நடக்கும் போது என்ன தீம்னா பிக் கேட் சேவ் ஹியூமனிட்டி
சேவ் எக்கோசிஸ்டம், இதுதான் அதோட தீம். ஓகே, ஸோ அடுத்து பார்க்கும்போது ஃபிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ ஃபிலிம்ஸ் பாயிண்டரில் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். ஸோ மே 23 வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு டர்ட்டில் டே. ஓகே, ஆமைகள் தினம். ஸோ என்ன தீம்னா ஐ லவ் டர்ட்டில்ஸ், இதுதான் தீமு. ஸோ டர்ட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் சுமார் 200 மில்லியன் வருஷமாக வந்து பார்த்தோம்னா வாழ்ந்துன்னு வராங்க இந்த பூமியில். ஒவ்வொரு டர்ட்டிலும் வந்து பார்த்தோம்னா 10 வருஷம் 150 வருஷம் வாழக்கூடியது. சராசரியாக வந்து பார்த்தோம்னா 60 வருஷம் வாழக்கூடியது இது பார்த்தா இந்த டர்ட்டில். ஸோ இதை வந்து பாதுகாக்க வந்து பார்த்தோம்னா நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து ஷெட்யூல் 1 வந்து இது வந்து பாதுகாக்கிறாங்க. IUCNல வந்து பார்த்தோம்னா நிறைய டர்ட்டில்ஸ்லாம் வந்து என்டேஞ்சரில் இருக்குது. ஸோ இதனால் இது பாதுகாக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 23ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா இந்த டர்ட்டில்ஸும் இந்த டாட்டாய்ஸும் வந்து பாதுகாக்கணும். ஸோ டர்ட்டில்ஸுக்கும் டாட்டாய்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா கடலில் இருந்தால் அதுக்கு பேர் டர்ட்டில்ஸு, நிலத்தில் இருக்கக்கூடிய ஆமை பேர் வந்து பார்த்தா டாட்டாய்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தோம்னா இது பாதுகாக்கணும்னு அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இது பண்ண விழிப்புணர்வாக பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டர்ட்டில்ஸ் அதிகமாக எங்கே இருக்குன்னா ஒடிசா. ஸோ ஒடிசாவில் வந்து பார்த்தோம்னா 2 இடம், ஒன்று வந்து ககீர் மாத்தா, ரிஷிகுலியா. இந்த 2 இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான முட்டைகள் வந்து விட்டு அந்த டர்ட்டில்ஸ்லாம் வந்து குஞ்சு பொரிக்கும். ஓகேவா, ஸோ இது தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ மே 23 வேர்ல்டு டர்ட்டில்ஸ் டே. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் புக்ஸ். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் புக்கு பற்றி ஏதாச்சும் நம்ம பிஎம்ஓ இல்லை வைஸ் பிரசிடென்ட் அந்த புக்கை வந்து லான்ச் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு புக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த புக்கு யாரோட பற்றி யார் வந்து எழுதுனாங்க, ஸோ இதை தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நிறைய வாட்டி டிஎன்பிசியில் புக்கு கேட்டதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். ஸோ புக்கோட பேர் வந்து பார்த்தோம்னா த லைப்ரரி மேன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, த லைப்ரரி மேன் ஆஃப் இந்தியா, த ஸ்டோரி ஆஃப் PN பணிக்கர், இதுதான் புக்கோட பேர். ஸோ லைப்ரரி மேன் ஆஃப் இந்தியா, இந்த ஸ்டோரி ஆஃப் பணிக்கர். யார் எழுதுனாங்கன்னா PP சத்யன். ஸோ இந்த 2 விஷயம் தான் முக்கியம். ஓகே, புக்கோட பேர் யார் எழுதுனாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா லைப்ரரி பற்றி புக்கு நம்ம படிக்கிறதை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த புக்கில். ஓகேவா, ஸோ 2 தான். ஒன்று வந்து பார்த்தோம்னா லைப்ரரி மேன் ஆஃப் இந்தியா, ஸ்டோரி ஆஃப் PM பணிக்கர். யார் எழுதுனாங்கன்னா PP சத்யன். ஸோ இதுதான் இந்த புக்கு வந்து பார்த்தா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா இதை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம எடுத்தோடனே பார்த்தோம்னா பெருங்குடி கொடுங்கியூரில் இருக்கக்கூடிய குப்பை மேடை பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து தீர்வாக வந்து பார்த்தோம் மெயின்ஸில் வந்து நம்மளுக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாபிக் வந்து நமக்கு மெயின்ஸில் இருக்குது. ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? குப்பையை வந்து சேமிக்கிறோம், குப்பையை வந்து தரம் பிரிக்கிறோம், அடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி எதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கின்னு கடைசி உதவாத அந்த வேஸ்ட்டை தான் வந்து லேண்ட்ஃபில்லுக்கு அனுப்பணும் சொல்கிறது தான் வந்து பார்த்தா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே வருது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும் மெயின்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தோன்னா, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 1.8 lakhs டன்ஸ் ஆஃப் குப்பை. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் 6300 டன் குப்பை வந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுது. ஆனால் இந்தியா முழுக்க பார்க்கும்போது 1.8 lakhs டன் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தோம்னா அப்படியே போய் நம்ம குப்பை இதில் போய் லேண்ட்ஃபீல்டில் போட்டோம்னா அது வந்து பார்த்தா மலையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தரம் பிரித்து எதெல்லாம் வந்து உதவாது, அது எப்படிலாம் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணலான்றதை பற்றி யோசிக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இதை வந்து டிஸ்போஸ் பண்ணி முடிஞ்சப்போ வந்து பார்த்தோம்னா ரிசோர்ஸ் எல்லாம் ரிகவர் பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸு நான் மெட்டல்ஸு எல்லாம் ரிகவர் பண்ணி சர்க்குலர் எக்கானமி வந்து பயன்படுத்தணும். ஓகேங்களா, இதை தான் வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த வேஸ்ட்டை வந்து பார்த்தா தனித்தனியாக பிரிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026 4 விதமாக வேஸ்ட் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பிரிக்கணும். ஸோ 4 ஸ்டேஜஸ், ஒன்று வெட்டு, ட்ரை, சானிட்ரி, ஸ்பெஷல் கேர். ஸோ இந்த மாதிரி பிரிக்கணும். இதே மாதிரி வந்து பார்த்தா பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஓகே, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அவங்களே வந்து பார்த்தோம்னா குப்பையை தனித்தனியாக பிரிக்கணும். 100 kgக்கு மேலே வந்து குப்பை தராங்கன்னா அவங்களே பிரித்து கொடுக்கணும். ஸோ இது இருக்குது. டிஜிட்டலி மானிட்டர் பண்ணோம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா டேட்டாஸாக பயன்படுத்திங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா குப்பை எந்த அளவுக்கு இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு நம்ம ப்ராசஸிங் பண்ணுறோம், எவ்வளோ வந்து பார்த்தா நம்ம ப்ராசஸ் பண்ணலை, அதை பற்றி. இது தாண்டி வந்து பார்த்தோம் என்னென்ன பாலிசிஸ் இருக்குது. ஓகேங்களா, லீகலி இன்ஸ்டியூஷன் என்னென்ன பாலிசிஸ்லாம் இருக்குதுன்னு இங்கே கொடுத்துருக்கோம். யார் வந்து பார்த்தோம்னா இந்த குப்பையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கோம். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது. ஓகே, சேலஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனல், ஃபினான்ஷியல், என்விரான்மெண்டல், சோஷியல்.
ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ இது தாண்டி வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுக்கலாம். ஸோ இண்டோரில் வந்து பார்த்தோம்னா இந்த குப்பையை வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க, ஓகேங்களா. அவங்க தான் வந்து பார்த்தோம்னா வருஷம் சுத்தமான நகரத்தில் வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் வாங்குறாங்க. ஸோ இண்டோர் மாடலை பற்றி சொல்லலாம். ஸோ பூனேயை பற்றி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களோட மெயின்ஸ் ஆன்சரை நல்ல ஒரு ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டால் ஓகே. இந்த பிடிஎஃப் கிடைக்கும்போது இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தா கொஷின் ஆஃப் த டே. ஸோ இன்றைக்கி என்ன கொஷின் ஆஃப் த டே பார்க்க போகிறோம்னா ஒரு PYQ கொஷின். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ வந்து பார்த்தா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் 3 லிஸ்ட் இருக்குது. அதில் யூனியன் லிஸ்ட்டில் வரக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பேங்கிங், ஆப்ஷன் பி வந்து அக்ரிகல்ச்சர், ஆப்ஷன் சி வந்து பிரிசன், ஆப்ஷன் டி வந்து பப்ளிக் ஹெல்த். ஸோ எது ஆன்சர்ஸ் பண்ணிக்கிறீங்க யூடியூப்பில் போஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் போல் பண்ணலாம். ஸோ இந்த PDF வந்து பார்த்தோம்னா வீக்லி தரோம். ஸோ 3 வாரத்தோட PDF வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதில் நம்ம கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக அந்த PDF எடுத்து நம்ம படிக்கலாம். ஸோ மெயின்ஸ் பாயிண்டர் இதில் என்னென்ன நம்ம கொடுக்குறோமோ அதெல்லாம் பிக்சரிஸ்டிக்காக இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளால் நிறைய நாள் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ.